அனைவருக்கும் வணக்கம். ஒளிர்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு, வாருங்கள் வயலூர் முருகப்பெருமானை தரிசியுங்கள், வேண்டியதை அள்ளிச் செல்லுங்கள். மூலவர் திருநாமம் ஆதிநாதர், மரப்பிலிநாதர், அக்னீஸ்வரன், திருமகாதேவன் என பல நாமங்களால் வணங்கப்படுகிறார். தாயார் திருநாமம் ஆதிநாயகி. ஸ்தல விருஷம் வன்னிமரம். தீர்த்தம் முருகன் தன் வேலால் உருவாக்கிய சக்தி தீர்த்தம். ஸ்தல புராணம். சோழர்கள் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாட சென்ற ஒரு சோழ மன்னன் அங்கிருந்த கரும்பு ஒன்றை ஒடிக்க வாளால் வெட்டினான். அப்போது ஒடிந்த கரும்பிலிருந்து இரத்தம் வடிந்தது. பதறிய மன்னன் அங்கிருந்த வயலை தோண்டி பார்க்கையில் ஈசன் லிங்கத் திருமேனியாக அற்புதமாக காட்சி கொடுத்தார். சுவாமிக்கு அங்கேயே ஒரு ஆலயம் எழுப்பி ஆதிநாதர் என்று திருநாமம் சூட்டி வணங்கிறார் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள ஆதிநாதர் தம்மை நாடி வரும் பக்தர்கள் கேட்பதை மறக்காமல் கொடுப்பதால் மரப்பிலிநாதர் என்றும், அக்னி பகவான் வழிபட்டதால் அக்னீஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலின் கல்வெட்டுகள் மூலம் இக்கோயில் மிகவும் பழமையான கோயில் என்றும், ராஜகேசரிவர்மன், குலோத்துங்க சோழன், பரகேசிவர்மன், ராஜேந்திர சோழன் ஆகியோரால் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. கோயிலின் சிறப்புகள். இங்குதான் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடும் ஆற்றலையும் அறிவையும் பெற்றார். இத்தலத்து முருகனே அருணகிரி நாதருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி திருப்புகழை சரளமாக பாட அருள் செய்தார். அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு 18 பாடல்களை பாடிய அற்புதமான திருத்தலம். இங்கிருந்தே திருப்புகழ் எனும் பெரும் பொக்கிஷம் உருவானது என்றும் இக்கோயிலின் சிறப்புகளில் ஒன்று. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் போற்றி வழிபட்ட கோயில். இங்கு காலை தூக்காத கோலத்தில் உள்ள நடராஜரை தரிசிக்கலாம். இவருக்கு சதுர தாண்டவ நடராஜர் என்று பெயர். தத்து திருப்புதல் என்ற நேர்த்திக்கடன் இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. வடமுகம் நோக்கி அமர்ந்திருக்கும் ஆதிநாயகி இத்தலத்தின் தனிச்சிறப்பு. வயலூரை முக்தித்தலம் என போற்றுவர். முருகப்பெருமான் தெய்வானை வள்ளி ஆகிய இருவருடனும் சேர்ந்து ஆதிநாதரையும் ஆதிநாயகம் வழிபட்ட அற்புத திருக்கோயிலாகும். சக்தி தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை முறையாக மனமுருகி வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும், செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும், குழந்தை செல்வம் நிச்சயமாக கிடைக்கும். சூரியனை நோக்கி நவகிரகங்கள் வழிபட்ட நிலையில் காணப்படுகிறார். கைத்தல நிறைகனி என துவங்கும் பாடலை இங்குள்ள பொய்யா கணபதியை குறித்தே அருணகிரிநாதர் பாடியதாக கூறப்படுகிறது. ஜோதிட ரீதியாக எழுத்துத்துறையில் உள்ளவர்கள், பாடலாசிரியர்கள், பேச்சு சரியா வராதவர்கள், படிப்பு சரியா வராதவர்கள், செவ்வாய் தோஷத்தால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் முறையாக வந்து வழிபட்டால் நன்மைகள் நடப்பதை நாம் கண்கூடாக காணலாம், உணரலாம். இத்திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் வந்து வயலூர் ஈசனை, அம்பாளை, முருகப்பெருமானை வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.